ஓகே ஃபைன். நம்ம தொடர்ச்சியா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் நம்ம பூலித்தேவரை பார்த்தோம். பாளையக்கார முறை எப்படி வந்தது, பூலித்தேவரை பார்த்தோம், கட்டபொம்மனை பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்த வரிசையில் முக்கியமான நபராக பார்க்க போகிறது மருது பாண்டியர்கள். மருது பாண்டியர்கள் அல்லது மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கட்டபொம்மன்லேயே நம்ம பார்த்துருப்போம். கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இந்த மருது பாண்டியர்கிட்ட உதவி கேட்டு போயிருப்பார், கூட்டமைப்பில் இணைஞ்சிருப்பார். ஓகேங்களா? அவங்கள பற்றின சில விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான கண்டென்ட்டும் உண்டு, அதிகமான கொஷின்ஸும் இங்கேருந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. ஓகேங்களா? அதனால் தெள்ள தெளிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டு குறிப்பு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? நீங்கள் புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதமான தகவலையும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ லெசன்ஸ்குள்ளே போகலாம். மருது சகோதரர்கள் இவங்களுடைய புரட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இவங்களுடைய புரட்சி 1800 1801 வரை நீடிச்சது. ஓகேங்களா? 1800 1801 வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின முக்கியமான நபர்களில் இந்த மருது சகோதரர்களும் ஒருத்தர். ஓகேங்களா? சரி, இவங்களுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பொன்னாத்தாள் மூக்கையா பழனியப்பன். ஓகேங்களா? பொன்னாத்தாள் மூக்கையா பழனியப்பன் இவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது ஓகேவாக இருந்துக்கலாம். ஆனால் இந்த கொரோனா பெருந்தொயர் ஏற்பட்ட பிறகு கொஷின் பேப்பரில் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்கால் நீங்கள் ஒரு சில மார்க்கை வந்து நீங்கள் இழந்துருவீங்க. ஓகேங்களா? அதனால் வந்து தெள்ள தெளிவாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓகே, இவங்களுடைய அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பொன்னாத்தாள் மூக்கையா பழனியப்பன். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் பேர் தான் பார்த்தீங்கன்னா பெரிய மருது. மூத்த சகோதரர் பேர் என்னங்க? பெரிய மருது. இந்த பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வெள்ளை மருது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1748 1801 வரை. 1748 இவர் பிறந்திருக்காரு, 1801 இறந்துட்டார். சரிங்களா? அதே போல் இளையவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சின்ன மருது. சின்ன மருதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மருதுக்கு இன்னொரு பேர் என்ன? மருது பாண்டியன். நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பெரிய மருது சின்ன மருது இப்படியே பழக்கப்பட்டு படிச்சிட்டோம்னா அவங்க திடீர்னு வந்து வெள்ளை மருது மருது பாண்டியன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப குழம்பிடக்கூடாது. அதனால் தெள்ள தெளிவாக பெரிய மருதுக்கு இன்னொரு பெயர் வெள்ளை மருது, சின்ன மருதுக்கு இன்னொரு பெயர் மருது பாண்டியன். ஓகேங்களா? இந்த மருது பாண்டியனை பொறுத்த வரைக்கும் 1753 1801 இவருடைய காலகட்டம். சரிங்களா? கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டு 1801 இறந்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இந்த சின்ன மருது இருக்கார் இல்லைங்களா, அந்த சின்ன மருது பாண்டியன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த மருது பாண்டியன் சிறந்த ஆலோசகராக இருந்தார். அதனால தான் இவரை சிவகங்கையினுடைய சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேள்வி கேட்டிருக்காங்க. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருங்க? சின்ன மருது, அதாவது மருது பாண்டியன். ஓகேவா? ஏன்னா இந்த இந்த கொஷின்லேயே சில கான்ட்ரவரி பிரச்சனை இருக்குது. ஒரு சில கொஷின் பேப்பரில் டிஎன்பிசியில் பெரிய மருது அப்படின்றும் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சின்ன மருது தான். ஓகேவா? சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்ன மருது. ஓகே, இவங்க 2 பேருமே சிவகங்கை மன்னராக இருந்த முத்து வடுகநாத பெரிய உடையா தேவராயனுடைய தளபதிகள். சிவகங்கை ஆண்ட மன்னனுடைய பெயர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். இவங்களுடைய தளபதிகள் தான் யாரு? இவங்க 2 பேரும், சின்ன மருதுவும் பெரிய மருதுவும். இந்த முத்து வடுகநாதருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1750 1772 வரைக்கும். 1750 to 1772. ஓகேவா? ஓகே, இந்த 1772
முத்துவடுகநாதருக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் ஆற்காடு நவாப்போடு சேர்ந்து கொண்ட கம்பெனி படைக்கும் சண்டை வருது. சரிங்களா? ஒரு போர் நடத்துது. எந்த இடத்துலன்னு சொன்னால் காளையார் கோவில். எந்த இடம்? காளையார் கோவில். இந்த காளையார் கோவிலில் முத்துவடுகநாதரும் ஆற்காடு நவாப்பு சார்ந்த ஆங்கிலேய படைகளும் என்ன பண்ணுறாங்க? போர் செய்கிறாங்க. போர் செய்யும்போது முத்துவடுகநாதர் தோல்வி அடைஞ்சிடறாரு. தோல்வி அடைஞ்ச அந்த இடத்துலையே இறந்தும் போயிடுறாரு. ஓகேங்களா? 1772 காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் தோல்வி அடைந்து இறந்து விடுறார். ஓகேவா? கொண்டுடுறாங்க. ஆங்கிலேய அரசு இவரை கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. மருது சகோதரர்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கடுத்து இவர் இறந்த பிறகு இந்த முத்துவடுகநாதருடைய மனைவி பேர் தான் என்னங்க? வேலுநாச்சியார். யாருங்க? வேலுநாச்சியார். இந்த வேலுநாச்சியார் தான் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அரசுரிமையை மீட்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தின ஒரு பெண்மணி. ஓகேங்களா? அவங்கள பற்றி நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடுவாங்க. புலித்தேவரை பார்க்கும்போது சிவகிரி பாளையத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். கட்டபொம்மன் அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆவார் லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் கட்டபொம்மன் இன்வால்வ் ஆகும்போது மருது பாண்டியர்கள் இன்வால்வ் ஆகிடாங்க. இப்போ வேலுநாச்சியார். இதில் அந்த கண்டினியூஷனோட தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த மருது சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முத்துவடுகநாதர் இறந்த பிறகு வேலுநாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்கறதுல ஒரு போராட்டத்தை நடத்தி அவங்கள ராணி ஆக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேய அரசுக்கிட்ட இருந்து சிவகங்கையை மீட்டு வேலுநாச்சியாரை அரசி ஆக்கிறதுல முனைப்பு காட்டினாங்க இவங்க 2 பேருமே. ஓகேவா? ஓகே. சிவகங்கையோடைய ராணியாக யார் மாற்றினாங்க? வேலுநாச்சியார். ஓகே. அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் சிவகங்கையோடைய அரசனாக பெரிய மருதுவும் அதனுடைய ஆலோசகராக சின்ன மருதுவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? சிவகங்கையோடைய அரசர் யாருங்க? பெரிய மருதுவாகவும் அவருடைய தம்பி சின்ன மருது ஆலோசகராக இருந்தாங்க. ஓகே. 1772 இந்த காளையார் கோவில் போர் நடந்துச்சு இல்லையா? அப்போது கம்பெனி படையும் யாருக்கு உதவி பண்ணது? ஆற்காடு நவாப்புக்கு உதவி செஞ்சாங்க. அந்த உதவியின் காரணமாக 1772 ஆற்காடு நவாப்புக்கும் கம்பெனி படைக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. ஓகேங்களா? அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஸ்தலக்காவல், தேசக்காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் காக்கிற உரிமையை கம்பெனி படைக்கு போயிருக்கு. ஸ்தலக்காவல், தேசக்காவல், இந்த 2 காவல் காக்கிற படைகளை எல்லாமே எதுக்கு உரிமையாயிடுறாங்க? கம்பெனிக்கு உரிமையாயிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. கம்பெனிக்கு உரிமையானதால் இந்த பாளையம் அல்லாத காவல் பணியை செஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க. ஓகேவா? இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் யார் பாதிக்கப்படுறது? காவல் தலைவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா? ஓகே. மருது பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசி ஆண்டில் தான் பிரிட்டிஷாரை எதிர்க்கிறதுக்கு ஒரு திட்டத்தை இவங்க போடுறாங்க. 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசி ஆண்டு ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக ஒரு திட்டத்தை மருது சகோதரர்கள் திட்டம் திட்டுறாங்க. ஓகேங்களா? கட்டபொம்மனுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய தம்பியாக இருக்கிற ஊமத்துறை இருக்கார் இல்லையா? ஊமத்துறையோடனும் இவங்க ஒரு சுமூகமான நட்புறவை கொண்டு இருந்தார்கள். ஓகேங்களா? கட்டபொம்மன் இறந்துடுறாரு. இறந்துட்ட பிறகு அவரோட தம்பி தப்பிச்சிடுறாரு. அந்த ஊமத்துறை கூட இவங்க நட்புறவாக இருந்தாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளடிக்கிறாங்க. ஓகேங்களா? நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளடிக்கிறாங்க. கம்பெனி படைக்கு சேதத்தை உண்டாக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் பிரிட்டிஷார் என்ன செய்கிறாங்க? இவங்க மேலே கோபம் ஏற்படுது. அதனால் இந்த அவங்க மேலே படையெடுக்க வேண்டிய சூழ்நிலை கம்பெனி படைக்கு உருவாகுது. சரி, ஏன் மருது பாண்டியர்கள் பிரச்சனையை கைகொள்கிறான், அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால், ஏன் மோதல் போக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 2 பிரதான ஒரு காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில் கட்டபொம்மனுடைய ஆதரவாளர்களுக்கும் ஊமத்துறைக்கும் அடைக்கலத்தை யார் தர்றது? மருது பாண்டியர்கள் தராங்க. ஓகேவா? அது ஒரு காரணம். அதுக்கடுத்த காரணம் என்னன்னு சொன்னால்,
சிவகங்கையில் வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, வியாபாரிகள், அந்த வியாபாரிகள் அவங்களுடைய விஷயத்தில் கம்பெனி தலையிடுறத அந்த வியாபாரிகள் விரும்பலை. அப்போது ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்காருன்னு சொன்னால் அந்த மக்கள் விரும்பாத செயலை அரசர் செய்யக்கூடாது. இந்த 2 காரணத்தால் தான் கம்பெனி படைகளை வந்து மருது பாண்டியர்கள் வந்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஓகேவா? ஓகே, 2 முக்கியமான பிரச்சனை, அதனால் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்க. ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சிவகங்கை காட்டினுடைய நடுப்பகுதியில் தான் எது இருக்குது, காளையார் கோவில் இருக்குது. இது முக்கியமான ஒரு இடம். கிளர்ச்சி செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒன்று கூடி முடிவெடுக்கின்ற இடமா எதிர்த்து கிடந்ததுன்னு சொன்னால் காளையார் கோவில் தான் இருந்தது. ஓகேங்களா? கிளர்ச்சி செய்பவர்கள் கூடும் இடம் எது, காளையார் கோவில். ஓகே, கட்டபொம்மனை வந்து 1799 தோற்கடிக்கப்பட்டு அவர் தூக்கிலிடப்படுறாரு. அதன் பிறகு 1800 மீண்டும் மருது பாண்டியர்களால் ஒரு கிளர்ச்சி இந்த மண்ணில் ஏற்படுது. ஓகேவா? பிரிட்டிஷ் குறிப்புகளில் இந்த பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அவர்கள் என்னென்ன பதிவு பண்ணுறாங்க, 2ஆம் பாளையக்காரர்கள் போர், 2ஆம் பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷார்கள் வந்து எந்த பிரச்சனையின் போது 2ஆம் பாளையக்காரர்கள் போர் என்று பதிவு செய்தாங்கன்னு சொன்னால் அந்த மருது பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் தான். 1800 1801 தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தை தான் 2ஆம் பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், மருது பாண்டியர்கள் வந்து கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டபொம்மனை பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். மருது சகோதரர்கள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த கூட்டமைப்பின் பெயர் தான் தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த கூட்டமைப்பில் தலைவர், அதாவது இடம், அந்த தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா சிவகங்கைக்கு வந்து தலைமை வகித்தவர்கள் வந்து மருது சகோதரர்கள். ஓகேவா? திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர். ஓகேவா? மலபாரை பொறுத்த வரைக்கும் கேரளவர்மன் அப்படின்றவர் தலைமை இருக்கிறார். மைசூரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணப்ப நாயக்கரும் துண்டாஜியும் தலைமை இருக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1800 ஏப்ரல் மாதம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பிறகு திண்டுக்கல் பகுதியில் இருக்கிற விருப்பாட்சியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஓகேவா? விருப்பாட்சியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச பிறகு 1800 வருடத்தில் ஜூன் மாதத்தில் முதல்ல எங்கே எழுச்சி ஏற்படுது, கோயம்புத்தூரில் எழுச்சி ஏற்படுது. ஓகேவா? கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு கலகம் வந்து வெடிக்குது. அதன் பிறகு இந்த கோயம்புத்தூரில் ஏற்பட்ட அந்த எழுச்சி ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் பரவுது. ஓகேவா? இதனால் வந்து கம்பெனி வந்து அதனுடைய நிலையை வந்து உணர்ந்துக்கிட்டாங்க. பிரச்சனை ஏற்பட போகுதுன்றத உணர்ந்த கம்பெனி படை மைசூரை நிர்வகிக்கிற கிருஷ்ணப்ப நாயக்கருக்கும் மலபார நிர்வகிக்கிற கேரளவர்மனுக்கும் இன்னும் அவர்களோட சேர்ந்திருக்கிற சில அமைப்புகளுக்கும் போர் செய்வோம் அப்படி சொல்லி ஆங்கிலேய அரசு வந்து அறிவிக்குது. ஓகேவா? யாருக்கு சமைக்க தராங்க, மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கருக்கும் மலபார் கேரளவர்மனுக்கும் இன்னும் அவங்களோட இருக்கிற கூட்டணி தலைவர்களுக்கும் போர் அறிவிப்பு செய்கிறாங்க. யார், ஆங்கிலேய அரசு. அதனால் கோவை தாராபுரம் சத்தியமங்கலம், ஓகேங்களா, சத்தியமங்கலம் பாளையக்காரர்கள்லாம் பிடிச்சி தூக்கில் போடுறாங்க. இந்த பிரச்சனை வெடிக்குது, ஒரு வந்து எச்சரிக்கை ஒன்று தராங்க. அதனால் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நிமிஷம், கோவை தாராபுரம் சத்தியமங்கலம் இந்த பகுதியில் சார்ந்த பாளையக்காரர்கள்லாம் பிடிச்சு தூக்கில் போடுறாங்க. ஓகேங்களா? ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான். ஓகேங்களா? ஓகே, பிப்ரவரி 1801 பிப்ரவரி 1801 காலகட்டத்தில் கட்டபொம்மனுடைய சகோதரர்களாக இருக்கிற ஊமத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தப்பிச்சிடுறாங்க. பாளையங்கோட்டையிலிருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆங்கிலேய அரசு கைது பண்ணி வச்சாங்க இல்லையா, கட்டபொம்மன் வீழ்ச்சிக்கு பிறகு இவங்க 2 பேரும் பாளையங்கோட்டையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள்.
1801 பிப்ரவரியில் இவங்க தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு எங்கே போய் பதுங்கிக்கிறாங்க? கமுதி அப்படின்ற பகுதியில் பதுங்கியிருக்கிறாங்க, தலைமறைவாக இருக்காங்க. ஓகேங்களா? அந்த விஷயத்தை தெரிஞ்ச அதாவது சின்ன மருது அவங்கள வந்து சந்தித்து தலைநகரான சிறுவயலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? கமுதியில் பதுங்கியிருக்கிறாங்க. சின்ன மருது என்ன செய்கிறாரு? சிறுவயல் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். 1801 பிப்ரவரி அதே ஆண்டு அதே மாதத்தில் என்ன செய்கிறாங்க? ஊமத்துரையும் 200 பேர் அவர் கூட சேர்ந்து 200 பேரும் சேர்ந்து பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றிடலாம் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமத்துரையும் அவரோட 200 பேரும் சேர்ந்து பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? கோட்டையை வந்து புனரமைக்கிறாங்க. சில மாதங்களில் புனரமைச்சிடுறாங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆங்கிலேய அரசு, ஏன்னா வந்து தோக்கடிச்சு தான் இவங்க வந்து திருப்பியும் கைப்பற்றுறாங்க. ஆங்கிலேய அரசு திரும்ப சும்மா இருக்குமா? வளர விடாது இல்லையா? அதனால் கேலின் மெக்காலே தலைமையில் கோட்டையை மீண்டும் என்ன பண்ணுறாங்க? முற்றுகையிடுது ஆங்கில அரசு. காலின் மெக்காலே, இதெல்லாம் முக்கியம். யாருடைய தலைமையில் வந்து மீண்டும் வந்து கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து முற்றுகையிடப்பட்டதுன்னு சொன்னாக்கா காலின் மெக்காலே. ஓகேங்களா? மருது பாண்டியனில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மருது பாண்டியன், அதாவது சின்ன மருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு இன்னொரு பேர் தான் என்னது? மருது பாண்டியன். மருது பாண்டியன் ஒரு 3000 படை வீரர்களை, ராமநாதபுரம் மதுரையை சார்ந்த படை வீரர்களை உதவிக்காக அனுப்பி வைக்கிறார். ஆனால் அப்படி அனுப்பி வச்சாலும் படைகள் அதிகமாக இருந்தாலும் பிரிட்டிஷ் படைக்கு கூடுதலான பலம் இருக்குது. பலம் வந்து எல்லாரும் உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. மருது பாண்டியர்களால் தாக்கு பிடிக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஊமத்துறையால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் திரும்ப என்ன பண்ணுறாரு? மருது பாண்டியர்கிட்டே வந்து உதவி கேட்குறாரு. ஓகேங்களா? அடைக்கலம் கேட்குறாரு. சரியா? ஓகே. அதன் பிறகு அவங்க வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. ஊமைத்துறை, அந்த கட்டபொம்மனுடைய தம்பிகளாக இருக்கிற ஊமைத்துறையெல்லாம் விரட்டி அடிக்கப்படுறாங்க. கட்டபொம்மனுடைய சகோதரர்களாக இருக்கிற ஊமைத்துறையும் செவத்தையும் விரட்டி அடிக்கப்பட்டு கோட்டையை வந்து தரைமட்டமாக மாற்றிடுறாங்க ஆங்கிலேய அரசு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உழவு செய்யப்பட்டு மீண்டும் யாரும் வந்து அங்கே ஆக்குபை பண்ணாத மாதிரி என்ன பண்ணுறாங்க? உப்பு, ஆமணக்கு எண்ணெயை வந்து அங்கே தூவுறாங்க. ஓகேங்களா? உப்பு, ஆமணக்கு எண்ணெய், இதெல்லாம் வந்து கூடுதலான ஒரு தகவல். ஓகேங்களா? இதெல்லாம் புத்தகத்தில் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து தொகுத்தான் கொடுத்துருக்குறேன். உப்பு, ஆமணக்கு எண்ணெயெல்லாம் அங்கே தூவி மீண்டும் யாரும் வந்து அங்கே புகாவனத்தை ஏற்படுத்துகிறாங்க. யார்? ஆங்கில அரசு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கூற்று காரணத்தெல்லாம் வந்து சில பாயிண்ட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்படாத விஷயமா இருந்தால் ரொம்ப திணறிடுவீங்க. ஓகேவா? அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இவங்க 2 பேரும் கட்டபொம்மனுடைய தம்பிங்க எங்கே ஓடி போகிறாங்க? மருது பாண்டியர்கள்ட்ட தான் அடைக்கலத்துக்கு ஓடி போகிறாங்க. அதனால் கம்பெனி அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், தப்பி ஓடினவங்களை ஒப்படைக்க சொல்லி கேட்குது, அறிவுரை வழங்குது மருது பாண்டியர்கிட்ட. நீங்கள் வந்து அவங்கள ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்குது. ஆனால் அவங்க மருது பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க? மறுத்துடுறாங்க. ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் கர்னல் அக்னியூ, கர்னல் இன்ஸ், இவங்க 2 பேர் தலைமையில் சிவகங்கையை நோக்கி படை வந்து நகரப்போகுது. ஏன்னா அவங்க தான் படையெடுத்து போக போகிறாங்க. ஏன்னா மருது பாண்டியர்கள் வந்து இவங்க சொன்ன விஷயத்துக்கு கட்டுப்படலை. ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அதாவது இப்போ அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? மருது பாண்டியர்கள் மட்டுமே சண்டை போட மாட்டாங்க. அந்த மருது பாண்டியர்களுக்கு ஆதரவு தந்த மற்ற எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த விதத்தில் பார்க்கும்போது மே 1801 தஞ்சை, திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? கிளர்ச்சியாளர்கள் மீது கம்பெனி படை வந்து தாக்குதல் நடத்துது. தஞ்சை, திருச்சியெல்லாம் ஒரு கிளர்ச்சி நடக்குது. அதை ஒடுக்குறாங்க கம்பெனி அரசு. கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பிரான்மலைக்கும் காளையார் கோவிலுக்கும் பகுதியில் போய் தஞ்சம் அடைகிற மாதிரி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆங்கிலேய படை அவர்களெலாம் தோற்கடித்து முடிவுக்கு கொண்டு வருது அந்த கிளர்ச்சியை. ஓகேங்களா? அதே போல் அக்னியோடைய தலைமையில் இருக்கிற படைப்பிரிவு, அக்னி சொல்கிறோம் இல்லையா, மேஜர் அக்னின்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய தலைமையில்
ஒரு படை எங்கே நகரப்போகுது, நடவடிக்கை எடுக்கிறதுக்காக, சிவகங்கையின் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அந்த படைப்பிரிவு நகருது. சரிங்களா? ஓகே. இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எந்த பகுதியாக போகிறாங்கன்னு சொன்னால், அந்த அக்னி தலைமையிலான அந்த படை மானாமதுரை, பார்த்திபனூர், மானாமதுரை பார்த்திபனூர் வழியாக பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கே போகும்போது பரமக்குடி அரண்கள்லாம் அவங்க மீட்டுறாங்க. பரமக்குடி என்ற இடத்துல இருக்கிற முக்கியமான பிளேசஸ்லாம் அவங்க மீட்டுறாங்க. ஓகேங்களா? இதற்கு இடையில் 1801 ஜூன் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்போது மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எங்கே வெளியிடப்பட்டது, எந்த ஆண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, திருச்சிராப்பள்ளி 1801. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி 1801 தான் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து இந்த மருது பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே. ஓகேங்களா? ஓகே. இந்த பிரகடனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பிரிட்டிஷாருக்கு எதிராக என்னென்ன பண்ணுறாங்க, மண்டலம், ஜாதி, சமயம் இதெல்லாம் கடந்து அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸில் சொல்லப்படுது. ஓகேங்களா? இதை யார் வெளியிடுறது? மருது சகோதரர்கள் தான் வெளியிடுறாங்க. ஓகேங்க. அந்த நகல் இருக்குது இல்லையா, அந்த காப்பி, அந்த நோட்டீஸோட காப்பி எங்கெங்கெல்லாம் ஒட்டப்பட்டதுன்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்க எங்கெங்கே ஒட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நவாப்போடைய அரண்மனை. ஏன்னா ஆற்காடு நவாப் தான் முக்கியமான குறி. இவர் தான் ஆங்கிலேய அரசுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்கார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் திருச்சி கோட்டை சுவர்லேயும் ஓட்டுறாங்க. 3வது பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோவில்லையும் ஓட்டுறாங்க. பல பாளையம் கம்பெனிக்கு எதிராக ஒன்றுபடுது. ஓகேங்களா? கம்பெனிக்கு இவங்க இவ்வளோ எழுச்சியாக செயல்படும் போது பாளையங்களும் இவங்களுக்கு மருது பாண்டியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுதான் அந்த கூட்டமைப்புன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? சின்ன மருது என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 20,000 ஆட்களை கம்பெனிக்கு எதிராக திரட்டுறாரு. சின்ன மருது என்ன செய்கிறாரு, 20,000 ஆட்களை கம்பெனிக்கு எதிராக திரட்டுறாரு. அப்போ கம்பெனிக்கு இவங்களுக்கே, பாளையக்காரர்களுக்கே வந்து இவ்வளோ பேர் ஆதரவு தராங்கன்னு சொன்னால், கம்பெனி ஆங்கிலேய ஆட்சிக்கு அதிகமான ஆதரவு தரக்கூடிய இங்கே இருக்கிற துரோகிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், புதுக்கோட்டை தொண்டை மண்டலம். புதுக்கோட்டை இதில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தொண்டைமான், விஜய ரகுநாத தொண்டைமான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க ஆங்கிலேய அரசு. சிவகங்கையை இப்போ ஆண்டுட்டு இருக்கிறது மருது பாண்டியர்கள். ஆனால் சிவகங்கையில் முன்னாடி ஒருத்தர் ஆண்டார். அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிற படமாத்தூர் ஒய்யா தேவருக்கு கம்பெனி அரசாங்கம் ஆதரவு தருது. படமாத்தூர் ஒய்யா தேவருக்கு ஆதரவு தருது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, கம்பெனிக்கு ஆதரவு தரார். ஏன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தானே. இவங்களுக்கு இருக்கிற இந்த படமாத்தூர் ஒய்யா தேவருக்கு இருக்கிற ஒரு பகையை பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் தான். மருது பாண்டியர்கள் இப்போ ஆட்சி இருக்கிறாங்க. இவர் வந்து ஆட்சிக்கு வர முடியலன்ற ஒரு ஆதங்கத்தில் கம்பெனிக்கு இவர் ஆதரவு தரார். ஓகேங்களா? ஓகே. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கையோடைய ஆட்சியாளராக யார் அங்கீகரிக்கிறாங்க, படமாத்தூர் ஒய்யத்தேவரை அங்கீகரிக்கிறாங்க. இதனால் அந்த படமாத்தூர் ஒய்யத்தேவருடைய ஆதரவாளர்களும் மருது பாண்டியர்களுடைய ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது. யார் தான் நம்மளுக்கு அரசனாக இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுது. இதுதான் ஆங்கிலேய அரசனுடைய பிரித்தாளும் கொள்கை. நம்மளை வச்சே நம்மளே பிரிச்சிருவோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்காளம், சிலோன், மலேயா இந்த பகுதியிலிருந்து பிரிட்டிஷ் படையெல்லாம் எங்கே வருது, உடனே சிவகங்கையை நோக்கி வருது ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், எட்டயபுரம், தஞ்சை அரசர்கள்லாம் யாருக்கு ஆதரவு தராங்க, கம்பெனி படைக்கு ஆதரவு தராங்க. 1801 சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிடுறாங்க. இவ்வளோ படைகள் ஆதரவு தரும்போது இந்த சின்ன பாளையமாக இருக்கிற சிவகங்கையை வந்து என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. கடைசியில் ஆங்கிலேய அரசு தான் ஜெயிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கூடுதலான தகவல்லாம் நம்ம பார்ப்போம்.
நவாப் முகமது அலி இருக்கார் இல்லையா, ஆற்காடு நவாப், இவர் என்ன செய்கிறாரு, முத்துராமலிங்க தேவர்ன்ற ஒருத்தரை சிறையிலேருந்து விடுவிச்சு ராமநாதபுரத்துக்கு சேதுபதியாக அறிவிக்கிறார். சேதுபதியாக அறிவித்து முடியும் சூட்டுறார். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. முத்துக்கருப்பு தேவரை தான் ஆட்சியாளராக அவங்க ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா. நவாப்பு ஆற்காடு நவாப் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை வந்து சிறையிலேருந்து விடுவிச்சு ராமநாதபுர சேதுபதியாக முடிசூட்டுறாங்க. ஆனால் கிளர்ச்சியாளர்கள் யாரை வந்து முன்னிறுத்துறாங்க, முத்துக்கருப்பு தேவரை தான் முன்னிறுத்துறாங்க. ஓகேங்களா. கிளர்ச்சியாளர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா. ஏன்னா வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கான கரெக்டான ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் வடக்கு தெற்கெல்லாம் இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. மதுரையிலேயே வந்து உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. ஓகேவா. அப்போது ஊமத்துறை தன்னுடைய ஆதரவாளர்களோடு மதுரையில் பழைய நாடுன்ற பகுதியை வந்து கைப்பற்றுகிறார். பழைய நாடு என்ற இடத்த வந்து கைப்பற்றுறார். இது ஒரு பக்கம். அதே போல் 1801 அந்த ஆண்டில் சின்ன மருது இருக்கார் இல்லையா, மருது பாண்டியன், அவருடைய மகன் பேர் பார்த்தீங்கன்னா செவத்த தம்பி. உறவு முறையை கூட கேட்கிறார்கள் நண்பர்களே. அதனால் வந்து உறவு முறையை கூட நீங்கள் நல்லபடியாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் யாரோடைய அவங்களுக்குலாம் யார் அப்பா, அவங்களுடைய பையன்கள்லாம் யார் யாருன்றதான நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கேட்பாங்களான்னு நினைப்பீங்க, அதை தான் கேட்டு வைப்பாங்க. சரிங்களா. ஓகே. அப்போ சின்ன மருதுடைய மகன் செவத்த தம்பி. இந்த செவத்த தம்பி என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை ராமநாதபுர படைகள்லாம் ஒன்று திரட்டிக்கிட்டு தஞ்சாவூருக்கு நகர்றாரு. செவத்த தம்பி எங்கே நகர்றாரு, தஞ்சாவூருக்கு சண்டை போட போகிறார். தஞ்சாவூருக்கு போனால் சும்மா இருப்பாங்களா, ஏற்கனவே அங்கே ஆண்டிருக்கிற மன்னர் சரபோஜி சரிங்களா, அந்த சரபோஜிக்கும் பிரச்சனை ஏற்படுது. அதனால் சரபோஜி யாருக்கு வந்து உதவி பண்ணுவார், ஆங்கிலேய அரசுக்கு தான் உதவி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த செவத்த தம்பி தஞ்சாவூரை அடையும் போது ஏற்கனவே விரக்தியில் இருந்த பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகள் செவத்த தம்பி படையில் வந்து சேர்ந்துக்கிறாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் தஞ்சைக்குள்ள ஒரு ஆளுநர் இருப்பார் இல்லையா, அதாவது அங்கே ஒரு கலெக்டர் இருப்பார் இல்லையா, ஸ்தானிகர் அப்படின்னு சொன்னால் ஒரு நிர்வகிக்கிற ஒரு ஆட்களை தான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா. கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன். இந்த வில்லியம் பிளாக்பர்ன் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தஞ்சையில் செவத்த தம்பி படையை வந்து எதிர்த்து நின்ற கேப்டன் யாருன்னு சொன்னால் வில்லியம் பிளாக்பர்ன். மாங்குடின்ற இடத்துல செவத்த தம்பியை தோற்கடிச்சிடறார். அவ்வளோ பெரிய கூட்டமைப்பை ஒன்றும் செய்ய முடியல. இவங்க சின்ன ஒரு அமைப்பு தான். இவங்க வந்து தஞ்சையை நோக்கி படையெடுக்கும் போது வில்லியம் பிளாக்பர்ன் வந்து அவங்க பிரச்சனைக்கு முடிவு கட்டிடுறார். அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மன்னர், நான் சொன்னேன் இல்லையா, தஞ்சை மன்னரும் வந்து யார் இவங்களுக்கு ஆதரவு தராங்க. தஞ்சை மன்னரும் யாருக்கு ஆதரவு தராங்க, இவர் கம்பெனிக்கு வந்து ஆதரவு தரார். அவருடைய பேர் தான் என்னது, சரபோஜி. ஓகேங்களா. ஓகே. ஒவ்வொரு தலைவரும் எங்கே வந்து அதாவது எந்த இடத்துல கைது செய்யப்பட்டாங்கன்றதை பற்றி நான் இங்கே தந்திருக்கிறேன். மருது பாண்டியர்கள் வந்து எங்கே கைது செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் சிங்கம்புணரி குன்று அப்படின்ற இடத்துல வந்து கைது செய்யப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நல்லா வந்து பார்த்து வச்சுங்க. மருது பாண்டியர்கள் எங்கே கைது செய்யப்படுறாங்கன்னா சிங்கம்புணரி குன்று. பொறுத்துகளை கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன். ஓகேவா. மருது பாண்டியர்கள் வந்து கைது செய்யப்பட்ட இடம் சிங்கம்புணரி. செவத்தையா வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு பகுதியில் கைது செஞ்சிடறாங்க. அதுபோல் நெக்ஸ்ட் பாருங்கள், வெள்ளை மருதுன்னு சொல்கிறது யார், பெரிய மருது தான் நம்ம வெள்ளை மருதுன்னு சொல்கிறோம். அவருடைய பையன் பேர் என்னது, துரைசாமி. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சின்ன மருதோடைய மகன் பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேவா. இந்த வெள்ளை மருதோடைய மகன் துரைசாமி எங்கே கைது செய்யப்படுறார், மதுரையில். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கைது செய்யப்பட்ட பிறகு சின்ன மருது பெரிய மருதுலாம் ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டை, முக்கியம் எந்த கோட்டைன்னு கேட்பாங்க, திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 தூக்கிலிடப்படுகிறார்கள். 1801 அக்டோபர் 24 தூக்கிலிடப்படுறாங்க. சரிங்களா. ரொம்ப முக்கியம், இடம் பிளேஸும் முக்கியம், இதுவும் முக்கியம். சரிங்களா. அதனால் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா. ஒரு நிமிஷம்.
அதே போல் ஊமத்துறை செவத்தையா கட்டபொம்மனுடைய தம்பிங்களை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் 1801 நவம்பர் 16 ஒரு சில புத்தகங்களில் தலை துண்டிச்சு இறந்ததாகவும் ஒரு சில புத்தகங்களில் தூக்கிலிடப்பட்டதாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, எப்படியா இருந்தாலும் சாகடிச்சிட்டாங்க, அதுதான் முக்கியம். 1801 நவம்பர் 16 ஊமத்துறை செவத்தையாவை தூக்கிலிட்டாங்க. எந்த கோட்டை அப்படின்னு சொன்னால் பாஞ்சாலங்குறிச்சி. சரிங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட 73 கிளர்ச்சியாளர்களை மலாயாவில் இருக்கிற பினாங்குக்கு நாடு கடத்திடுறாங்க. இந்த பினாங்கு தான் பின்னாளில் வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா, வேல்ஸ் இளவரசர் தீவுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த பினாங்கு. சரிங்களா, ஓகே. அதே போல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணத்தெல்லாம் ஆங்கிலேய அரசு ஆராய்ந்து 1801 ஜூலை 31 கர்நாடக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுது. இந்த ஒப்பந்தத்தின் மூலயமா கம்பெனிக்கு வந்து தமிழ்நாட்டின் மீது முழு அதிகாரத்தை வழங்கிடுச்சு. எந்த ஒப்பந்தம்? 1801 ஜூலை 31. ரொம்ப முக்கியம் இந்த டேட்லாம். சரிங்களா, இதன் மூலயமா இந்த பாளையக்காரரில் இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த பாளையக்காரர் முறையே தூக்கிடுறேன்னு சொல்லிட்டு பாளையக்காரர் முறையை வந்து நீக்கிடுறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கோட்டைகள் எல்லாமே இடிச்சிட்டு படை எல்லாத்தையும் கலைச்சிட்றாங்க. கோட்டைகளும் இடிக்கப்பட்டது, படைகளும் வந்து கலைக்கப்பட்டுறாங்க. சரிங்களா, ஜமீன்தாரி முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. பாளையக்காரர் முறையை வந்து தூக்கிட்டு ஜமீன்தாரி முறையை வந்து யார் அறிமுகப்படுத்துறது? ஆங்கிலேய அரசுகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். இந்த 1801 மேலே வடக்கு தெற்கில் வந்து மதுரை ராமநாதபுரத்துக்கு வந்து தலைமை ஏற்றவர்கள் யாருன்னு சொன்னால், அதாவது அந்த அங்கே போர் நடக்கும்போது தலைமை ஏற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருது பாண்டியனும் மேலப்பன் அப்படின்ற ஒரு நபரும் தான். சரிங்களா, ஓகே. அதாவது பார்த்திங்கன்னா மதுரை ராமநாதபுரத்தில் நடந்த கிளர்ச்சியின் போது தலைமையேற்றவர்கள் மருது பாண்டியன், மேலப்பன். சரிங்களா, ஓகே. மருது பாண்டியரில் வந்து அனுப்பின வீரர்கள் பார்த்தீங்கன்னா 3000 சொல்லி ஒரு புத்தகத்தில் இருக்குது. இன்னும் ஒரு சில புத்தகத்தில் 30,000 பேருன்னு சொல்லி இருக்கிறாங்க. 3000 30,000. சரிங்களா, எது வந்து ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை பாருங்கள். அதில் 3000ம் 30,000ம் இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் 3000 பேர் போடுங்க. ஏன்னா புத்தகத்தில் 3000 இருக்குது, அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. அதே போல் பாஞ்சாலங்குறிச்சியை கட்டபொம்மனுடைய தம்பிங்க சில மாதங்களில் வந்து கைப்பற்றி அதை பொலிவூட்டினார்கள்னு சொல்லி புத்தகத்தில் இருக்குது. ஆனால் ஒரு சில புத்தகத்தில் 5 நாளில் வந்து பொலிவூட்டினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல் இந்த 73 கிளர்ச்சியாளர்கள் வந்து பினாங்குக்கு நாடு கடத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கப்பலினுடைய பெயர் வந்து ஒரு புத்தகத்தில் இருக்குது, அட்மைரல் நெல்சன். ரொம்ப முக்கியமானது. இந்த தகவல்லாம் நீங்கள் புக்கில் இருக்காது. சரிங்களா, அட்மைரல் நெல்சன். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டால் தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. புத்தகத்திலே இல்லைன்னு நினைப்பீங்க, அது எது வெளியிலேருந்து எங்கேயோ வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய விவாதமே போகும். சரிங்களா, ஓகே. தூத்துக்குடியிலேருந்து பினாங்குக்கு இந்த கப்பல் மூலிமா தான் நாடு கடத்தப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 76 நாள் பயணம் ஏற்பட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா 70 பேர் வந்து சென்றடைந்தார்கள், 2 பேர் பயணிக்கும் போதே இறந்துடுறாங்க. சரிங்களா, இதுதான் இந்த மருது பாண்டியர்களுடைய சகாப்தம். சரிங்களா, இந்த மருது பாண்டியர்களோடு இந்த பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது. பாளையக்காரர் முறைக்கு பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்துது. சரிங்களா, இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் எந்த மாதிரிலாம் பிரச்சனையால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வேலு நாச்சியாரை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.